ஆஹா, இந்த ஊரிலே என்னை விட படித்தவர்கள் யாருமே இல்லை. நான் எல்லா விஷயங்களையும் படித்து விட்டேன். எனக்கு தெரியாத விஷயமே இல்லை. அப்படியா சோமு, நீ இவ்வளவு படித்திருக்கிறாயா? ரொம்ப சந்தோஷம். உனக்கு இந்த உலகத்தை படைத்த இந்த இயற்கையை படைத்த இறைவனின் மீது நம்பிக்கை இருக்கிறதா? இறைவனை வணங்கும் குணம் உள்ளதா? இல்லை, நீ இறைவனை வணங்கியதுண்டா? இறைவனாவது வணங்குவதாவது எனக்குத்தான் எல்லாமே தெரியுமே. ஏன் நான் யாரையும் வணங்க வேண்டும்? எனக்கு அறிவே இறைவன். தவறு சோமு. தூய அறிவு வடிவமாய் இருக்கும் இறைவனின் திருவடிகளை வணங்கி நாம் கர்வத்தை அடக்கி கொள்ளவில்லை என்றால் நீ எவ்வளவு படித்தாலும் அதுக்கு மதிப்பே இல்லை. நீ படித்ததற்கு மதிப்பே நீ இறைவனை வணங்குவதுதான். அதை முதலில் நீ புரிந்து கொள். தாத்தா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லையே. நாம் படிப்பிற்கும் அந்த இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்? படிப்பதற்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் ஏதும் இருக்கிறதா? இதற்குத்தான் நம் ஐயன் திருவள்ளுவர் ஒரே குரலில் சொல்லி இருக்கிறார். கற்றதால் ஆய பயனின் போல் வாழறிவான், நற்றால் சொல்லார் எனின். அதாவது, நாம் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் இறைவனை வணங்காமல், இறைவன் திருவடிகளை வணங்காமல் நாம் எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. அதாவது, நாம் எவ்வளவு அறிவு இருந்தாலும் இறைவன் திருவடிகளை வணங்கி பணிவு கொள்ளாவிட்டால் நாம் எவ்வளவு கற்றிருந்தாலும் அதற்கு ஒரு பயன் இல்லை. அறிவு, அதாவது படிப்பு அறிவை மட்டுமே தர வேண்டும், கர்வத்தை அல்ல. உண்மைதான் தாத்தா, என் தவறை நான் உணர்ந்து விட்டேன். ஏனி, நான் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் எனக்கு பணிவு வரவில்லை. கர்வத்தை தான் அது கொடுத்தது. நான் இனிமேல் கர்வப்பட மாட்டேன், பணிவுடன் இருப்பேன். என்னை வழிநடத்தியதற்கு நன்றி தாத்தா. நான் அந்த இறைவனை கைகூப்பி வணங்கி இந்த அறிவு கொடுத்த இறைவனை நான் வணங்கிக் கொள்கிறேன். வணங்கி பணிவன்புடன் அவருக்கு நான் நன்றி கூறுகிறேன். நன்றி தாத்தா.